முதல் கேள்வியை அக்னீஸ்வரன் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். சமீப காலமாவே பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை தொடர்ந்து அந்த சுற்றியே ஒரு சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று ஆர்பி உதயகுமார் அவர்கள், இன்று எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆக இந்த சர்ச்சையை கிளப்புவது யார்? சர்ச்சையை கிளப்புவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கின்ற கட்சிகள். அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் நாம் தொடர்ந்து ஆட்சியிலே இருக்கணும், நம்ம 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அப்போ நம்ம தொடர்ந்து இருக்கணும். அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றை தலைமையில் ஒரு உறுதியாக வந்துவிடக்கூடாது. காய்த்த மரத்தில் தான் கல்லடி விழும் அப்படிங்கிறது மாதிரி இங்கே அந்த தலைமை வந்துருச்சே, எப்படி இது வர முடியும் எப்படின்னு இவர்களாகவே தங்களுக்குள்ளே பல ஆயிர சிந்தனைகளை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது நல்லதில் போய் முடியாது. அவர்களுடைய பயம், அச்சம் அப்படிங்கிறது ஒரு கட்சியை உங்களால் உருவாக்கத்தான் முடியாது. நீங்கள் 1930களில் உருவான அகாலிதளம், அதற்கு பிறகு 49ல் ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கே பல ஆண்டுகள் ஆச்சு. 67ல் அண்ணா என்கிற ஒரு மாமனிதரால் இந்த திராவிட கட்சிகள் அன்றையிலிருந்து 67லிருந்து இன்று வரை இருக்கிறது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த திராவிட கட்சிகளை நாம் அகற்றிவிட வேண்டும். ஏனென்றால் அவங்க ஒரு அடிப்படை கட்டமைப்போடு மக்களோடு நெருங்கி பழகுகின்றார்கள். ஆக இதை உடைக்க வேண்டும் அப்படின்னா ஒரு தேன் கூட்டை கட்டுறது ரொம்ப கடினம். அந்த தேனி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். மகரந்த சேர்க்கை ஒவ்வொரு பட்டு இதுலயா போய் கோலப்பன் வரேன் இல்ல சிரிக்கிறாரு. அவங்களுக்கு இது சிரிப்பா தான் இருக்கும். ஏனென்று கட்டமைச்சதுல ஓபிஎஸ் பங்கு இல்லையா, அத கேள்வி இருக்குல்ல. சொன்ன தேன் கூட கலைக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது சொன்னார்ல, அது அவரே சொல்றாரு. அவரே சொல்லும்போது எனக்கு ஒரு சரி, அப்ப தேன் கூட்ட கலைச்சது யாருங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. இல்ல, கலைச்சது யாரு அப்படின்னா, தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா வெளியில போய் கண்ணாடி மாளிகைகளுக்குள் கல்லெடுத்து விட்டு எறிவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்க வேண்டும் என்று சொல்ல. நீங்க ரெண்டு விஷயம் பாருங்களேன். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது போட்ட வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்களா? இல்ல. அல்லது விருப்ப மனு கொடுத்திருக்கீங்களா? இல்ல. சரி, பிறகு எதன் நோக்கத்தோடு இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருதே, கட்சியில சேர போறாங்க அப்படின்னு? இது கிசுகிசு இல்ல, வதந்தி, இது புரளி, இது ஒரு மாய சிந்தனையை கட்டவிழ்த்து விடுறாங்க. இப்ப இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எதிர்கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. ஆனால் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அதை மறுக்கவே இல்லை. காரணம், எல்லோரும் ஜூன் 4க்காக காத்திருக்கிறார்கள். இல்ல, அப்ப கிளப்புவது யாருங்கிறதுலயே அதுல யாரு, என்ன கட்சியா, ஓபிஎஸ்ஆ, யாரு, அத தெளிவா சொல்லுங்க. கிளப்புவது யார்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளத்தில் தங்கள் எல்லோரும் தன்னை பெரிய பேரறிஞர் அண்ணாவாக, புரட்சி தலைவர் எம்ஜிஆராக நினைத்து கொண்டு வாழுகிறார்கள். இனிமேலுக்கு ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த மண்ணில் வர முடியும். ஒரு தந்தை பெரியார் தான், ஒரு அண்ணா தான், அதே மாதிரிதான் ஒரு செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். அதற்கு பிறகு தலைவர்கள் போட்டி போடுகிறார்கள். அப்படித்தான். அதனாலதான் 2 பொதுக்குழுவை கூட்டி இன்றைக்கு ஒற்றை தலைமையில் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டார். நாளைக்கு ஒரு தலைவர் வருவாரா? அது அந்த கட்சி தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல ஒரு சில பேரை சேர்க்க முடியாது என்று அவங்க சொல்லிட்டாங்கல்ல. சொன்னதுக்கு பிறகும் இந்த மாதிரி பொருளையை கிளப்பி வர்றது நியாயமா, தர்மமா, நாட்டுக்கு உகந்ததா? அதிமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரப்போகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அரசாங்கமே பரவாயில்லப்பா அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது சிலருக்கு பொறுக்கவில்லை. அந்த சிலர் தான் யாரு, எல்லாம் பூடகமாவே பேசுறீங்களே, சில பேரை சேர்க்க விரும்பல, இவருக்கு பிடிக்கல, யாரு அது ஓப்பனா சொல்லுங்க. அது அண்ணன் சொல்லுவாரு. என்ன கேட்டீங்க? அண்ணன் சிரிச்சார்ல, அப்ப எனக்கு தெரியாதது பயம். உங்களுக்கு பயம்ல இல்ல, 3 பேரை நீக்க முடியாதா? எப்படி போட்டு வாங்கிடுறீங்க? அத சொல்றதுக்கு கட்சி பேரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, தனி நபர் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அங்க பயம் இருக்கு. ஒரு பயமும் இல்ல. அது கட்சியினுடைய தலைமை ஏற்கனவே முடிவெடுத்தது, 3 பேரை கட்சிக்குள் சேர்க்கவே மாட்டோம். சரி, ஏன்னா ஏற்கனவே அவங்க தானே வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்குகளை இவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும். ஏற்கனவே 11 வழக்கு போட்டு தான் இது இன்னைக்கு ஒற்றை தலைமையின் கீழ வந்திருக்குது. ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. ஒருவேளை சாத்தியப்படுமே ஆனால் அங்க இருக்கக்கூடிய 75 மாவட்ட கழக செயலாளர் 35 பேர் இவர்களை ஆதரிக்க வேண்டும். ஆதரிப்பார்களா? ஆதரிக்க மாட்டார்கள்.